சந்திரனின் மைந்தன் நவக்கிரகனுடைய இளவரசன்னு பேர் கொண்ட புதன் பகவான ராசி அதிபதியாக கொண்ட மிதுன ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. புதன் அப்படின்னாவே புத்திங்க. இதனால தான் மிதுன ராசிக்காரங்க எவ்வளவுதான் கஷ்டங்கள் வந்தாலும் சரி, எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் சரி, இவங்களோட புத்தி சாதுரியத்தால் மட்டும்தான் அதிலிருந்து இது நாள் வரைக்கும் கடந்து வந்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களை பல பேர் பல விதங்களில் நெருக்கடி கொடுத்தாலும் அவங்க கொடுக்கக்கூடிய நெருக்கடி எல்லாமே ஒரு நொடி பொழுதுல நம்ம சின்ன பிள்ளைங்கள்லாம் விளையாடி பார்த்துருப்போம் இல்லையா? டே நான் உன்னை ஏமாத்துறேன், நீ என்னை ஏமாத்துற பத்தியா, நான் சுட்ட தோசையை திருப்பி எனக்கே போடுற பத்தியா அப்படின்னு பேசுவாங்க இல்லையா? அந்த மாதிரி மிதுன ராசிக்காரர்களுக்கு யாரெல்லாம் நெருக்கடி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கே தெரியாது திரும்ப அவங்களுக்கு அந்த நெருக்கடிங்கிறது இவங்களால வரும் அப்படிங்கிறது. மிதுனம் அப்படிங்கிறது புத்தி சாதுரியம், அங்கே தாங்க வேலை செய்யும். ஆனால் வேணுகன்னு பண்ண மாட்டாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் அவங்களுக்கு புரிய வைப்பாங்க. இதுதான் மிதுன ராசியோட ஸ்பெஷல்னே சொல்லலாங்க. எனக்கு பட்ட வழி உனக்கு கொஞ்சம் புரியட்டும், அப்போ தான் என்ன கஷ்டப்படுத்துறையோ இல்லையோ மற்றவங்களை கஷ்டப்படுத்தாமல் ஒதுங்கி நிற்பேன். ஸோ இதுதான் மிதுனம். இப்போ மிதுன ராசிக்காரங்க குறும்புக்காரங்களா? மிதுன ராசிக்காரங்களை பார்த்தீங்க அப்படின்னா விளையாட்டு பிள்ளைகளா அப்படின்னா அதுவும் கிடையாதுங்க. பயங்கர புத்திசாலி, திட்டமிட்டு செயல்படக்கூடியவங்க. அப்படி பார்த்தா மிதுன ராசிக்காரங்க எல்லாருமே பயங்கர கோடீஸ்வரங்களா இருப்பாங்க போல அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாதுங்க. அழகா திட்டம் போடுவாங்க, அழகா செயல்படுத்துவாங்க. ஆனால் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே தெரியும். அதை இவங்களுக்காக அந்த கோர்வையை பயன்படுத்துறதுனால மிதுனம் எல்லா இடத்துலையும் தோற்று போயிடுறீங்க இல்லையா? இது கண்டிப்பாக நடந்திருக்குங்க. ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறீங்க, அழகாக திட்டம் போடுறீங்க. ஆனால் இதுவே வேற ஒருத்தவங்க வராங்கப்பா, இந்த ஒர்க்கை முடிக்கணும், இது எப்படி முடிக்கணும்னு தெரியல, யாரை பார்க்கணுன்னு தெரியலன்னு சொன்னால் உக்காந்த இடத்துல இருந்தே இந்த பிரச்சனை எப்படி ஷார்ட் அவுட் பண்ணணும், இதை இப்போவே யாரை பார்த்தா முடியும் அப்படிங்கிற அளவுக்கு எல்லாத்தையும் அழகாக கச்சிதமாக ஸ்கெட்சு போட்டு கொடுப்பீங்க. ஆனால் அது நமக்குன்னு வர்றப்ப பார்த்துக்கத்தான் நமக்கு அப்படிங்கிறது தெரியுமே அப்படிங்கிறத மாதிரி. ஸோ இதனால தான் மிதுனம் இது நாள் வரைக்கும் அப்படி ஒரு படி எட்டு வைக்கிறதுக்கு பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி ஒரு 4 அடி பின்னாடி வர்றது இப்படி தான் இருக்குது. நம்ம இப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் நம்ம எங்கே மேலே வந்துடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில உறவுகள் இருக்கு இல்லையா? ஒரு சில உறவுகள், எல்லா உறவுகளுமே கீழே தள்ளி தானே விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறீங்களா? அது நமக்கு தெரிஞ்சும் அவங்களால நமக்கு என்ன பண்ணிட முடியும், அந்த ஒரு விஷயம் நம்ம கிட்ட மைனஸாக நிற்குது. ஸோ இப்படி தினம் தினம் போராடக்கூடிய வாழ்க்கையை மட்டும் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய மிதுன ராசிக்கு தலைப்பை பார்த்துருப்பீங்க. எச்சரிக்கை, உங்களை அடையாளம் இல்லாமல் ஒழிக்க பார்க்கக்கூடிய சொந்தங்கள். மிதுன ராசிக்காரங்களே எழுதி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு. அடை என்னம்மா நீ வேற பயமுறுத்துற, அப்போ என் சொந்த பந்தங்கள் இந்த மாதிரி சூழ்ச்சி பண்ணுறவங்கெல்லாம் எங்களை அழிக்கணும்னு நினைக்கிறப்போ அந்த கடவுளெல்லாம் என்னதான் பண்ணுறாங்க? அதுக்கு தாங்க கடவுள் மாதிரி ஒருத்தர் உங்களுக்கு உறவாக உங்களோட உண்மையான உறவுகள் கிட்ட இருந்து உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க போகிறாரு. அது யார், எப்போ வரப்போகிறாரு, எந்த மாதிரியான பாதுகாப்பு உங்களுக்கு கொடுக்க போகிறாரு, அவரால் ஏதாவது அதிர்ஷ்டம் கிடைக்க போகுதா? ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், கவனமாக இருக்கக்கூடிய விஷயம், எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும், எப்படி வழிபாடு செய்யணும் எல்லாமே தெளிவாக தெரிஞ்சுக்கலாங்க. அதுக்கு முன்னாடி அதிபதியை வழிபாடு செஞ்சுட்டு இந்த பதிவை நம்ம தொடங்கலாம். ஏமா அவர் தான் எனக்கு நல்லது பண்ண போகிறாரா? கண்டிப்பாக நமக்கு மற்ற கிரகங்கள் சாதகமாக இல்லாத நேரத்தில் கூட நம்மோட அதிபதி ஒருத்தர் நமக்கு சாதகமாக இருந்துட்டா, அது குறிப்பாக புதன் பகவான் சாதகமாக இருந்துட்டாரு அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, மற்ற எல்லா ராசிக்காரர்களுக்குமே அதிர்ஷ்டம் தான். ஏன்னா எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலையும் அந்த புத்தி சாதுரியம் அவங்கள பாதுகாத்து ஒரு நொடி பொழுதுலையே குப்பையில் இருக்கக்கூடிய நீங்கள் கோபுரத்தில் ஏற முடியுங்க. அந்த அளவுக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு. அதுக்கு காரணமும் இவர் தான். அவரை வணங்கி ஓம்
அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நடக்குங்க. இந்த மந்திரத்தோட அர்த்தம் என்ன தெரியுமா? பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்கள்ல, அத்தனை பெருமை மிக்க புதன் பகவானே எங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்ட நிலையும் நஷ்ட நிலையையும் மாற்றி கொடுங்க. கல்வியில் சிறந்து விளங்கு காட்டுங்க. வியாபாரத்தில் உயர்வுக்கு போக துணைவாங்க. லாபம் பெருக எங்களுக்கு கை கொடுங்க. திருமண தடைகள் நீங்க வழிகாட்டுங்க. சந்தான பாக்கியம் கிடைக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை நிலவ நீயே துணைன்னு சொல்லிட்டு புதன் பகவானை வணங்கி இந்த பதிவை தொடங்கலாங்க. சரிம்மா, ஏதோ ஒரு உறவுன்னு சொன்னேன் இல்லையா, யாரால எனக்கு நல்லது நடக்க போகுது? நவ கிரகங்களில் பிரகஸ்திபதினு பேர் கொண்ட குருவிற்கெல்லாம் குருவான முழு சுபகிரகம்னு பேர் எடுத்த நம்ம குரு பகவான் தாங்க. குரு பார்க்க கோடி நன்மை. தன்னை நாடி வரக்கூடிய பக்தர்களுக்கு அருள்மழை பொழியக்கூடியவர். இந்த குருவோட பார்வை இருந்தா போதுங்க, திருமணம் கைகூடும், எல்லா விஷயங்களும் நடக்க போகுதுங்க. நல்லவங்க கெட்டவங்கன்னு பாரபட்சம் பார்க்காம எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி பழகக்கூடிய மிதுன ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. அப்போ கெட்டவங்கிட்டையும் உனக்கு பழக்க வழக்கம் இருக்கா அப்படின்னு கேட்டாக்க தவறுங்க. அப்படி கிடையாது. யார்கிட்டையுமே ஒரே மாதிரி தான். கெட்டவனா அவன் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அவன் கெட்டவனாக இருப்பான். அவனை ஒதுக்கி வைக்க முடியாது, அவனுக்கும் சொல்லி புரிய வைக்கலாம். இதை உணர்ந்து எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரியே பழகிறதுனால தான் மிதுனம் எப்போவுமே உயர்ந்த சிந்தனைகளுக்கு சொந்தக்காரங்க. புதன் பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க. புத்தி சாதுரியத்தால் இவங்களுக்கு நிகர் இவங்க தான். அதே மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்தாங்கன்னா வச்சுக்கோங்களேன், அதை நல்லா திட்டமிட்டு செயல்படுத்தி காரிய வெற்றி பெறதில் திறமை கொண்டவங்க. அதே போல் எல்லாருக்கும் ஒரு கஷ்டம்னா முன்ன நின்று உதவக்கூடியவங்க, சாதனை படைக்கக்கூடியவங்க. பஞ்சாயத்து பேசினான்னு வச்சுக்கோங்களேன், நல்ல தீர்ப்பு சொல்கிறதுல வல்லவர்கள். தராசு மாதிரி எந்த பக்கமும் சாய மாட்டாங்க. எந்த பக்கம் நியாய தர்மம் இருக்கோ அந்த பக்கம் பேசக்கூடியவங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் உண்மைக்கும் நேர்மைக்கும் துணை போவாங்க. இதை மாற்று கருத்தாக யாராவது செஞ்சாங்கன்னா அந்த இடத்துல இருக்கவே மாட்டாங்க. அதே மாதிரி இவங்க கூட எப்போவுமே ஒரு கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா இவங்களோட உண்மை முகத்திற்காக இவன் என்ன சொல்லுவாங்கன்னா, வாலண்டியராக வந்த வண்டியில் ஏறுற மாதிரி நமக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லாமலே நமக்கு உதவி செய்கிறாங்க இல்லையா. இதனால் மிதுன ராசி கூட நிறைய பேர் இருப்பாங்க. இது இல்லைன்னு உங்களால் மறுக்கவே முடியாதுங்க. எல்லாருக்கும் ஓடி ஓடி உதவி செய்கிறீங்களே மிதுன ராசிக்காரங்களே, உங்களுக்கு யாராவது உதவி செய்கிறாங்களா? ஏதாவது ஒரு விஷயத்தில் யாராவது உதவி செய்கிறாங்களா? நம்ம புத்தி சாதுரியம் இருக்கிறதுனால இது நம்ம பொழப்பு ஓடுது. அதுவும் இல்லாட்டி கொஞ்சம் கஷ்டம்தான். இப்போ தான் யோசிக்கிறீங்க இல்லையா. இருந்தாலுமே இந்த உதவக்கூடிய குணம் அப்படிங்கிறது உங்ககிட்ட, அந்த மனப்பான்மை உங்களுக்கு எவ்வளவு இருக்குமோ அவ்வளவு இருக்குங்க. கஷ்ட காலத்தில் இருந்தாலும் ஒரு படி முன்னேற்றம் அப்படிங்கிறது கொடுத்துக்கிட்டே தான் இருப்பீங்க மற்றவங்களுக்கு. இந்த ஆமை மாதிரி நகர்ந்துக்கிட்டே இருக்கீங்க, முயல் மாதிரி வேகம் எடுக்க முடியும். ஆனால் நம்ம தான் நம்மளோட வேலையை தவிர்த்து மற்றவங்களோட வேலையை அதிகமாக பார்த்துட்ருக்கோம். கொஞ்சம் மாற்றிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அப்போ மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடாதா அப்படியே இப்படியான்னு மட்டும் தயவு செஞ்சு கேட்காதீங்க. கொஞ்சமாக சுயநலமாக இருக்கிறவனுக்கு தான் இந்த உலகம் சொந்தம். அதாவது பொதுநலமாக என்ன தான் தெய்வம் எல்லாருக்கும் நல்லவனுக்கும் கெட்டவுக்கும் ஒரே மாதிரி பலன் தான் கொடுத்தா. ஆனால் அப்போ கெட்டவன் அது வேற மாதிரி பயன்படுத்தி முன்னேறிடுவான் இல்லையா. நல்லவன் முன்னேறானா 4 பேருக்கு உதவிகரமாக இருக்கும். கெட்டவன் முன்னேறானா இன்னும் கெடுபலன்கள் தான் அதிகமாகும். ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் செய்யக்கூடிய உதவி அப்படிங்கிறது உதவிக்கு தகுந்தவங்களுக்கு உதவி செய்யுங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரி உறவு செஞ்சால் அது உங்களுக்கே நிறைய இடங்கள்ல, அதாவது வரம் கொடுத்தவன் தலையில் கை வச்ச மாதிரி எத்தனை பேர் தலையில் கை வச்சு விளையாடிருக்காங்க, எத்தனை பேர் உங்கள் வாழ்க்கைக்கு எடுத்திருக்காங்க, எத்தனை பேர் துரோகம் செஞ்சுருக்காங்க. கொஞ்சம் பார்த்து மாற்றிக்கல இல்லையா. இப்போது தலைப்பை பார்த்துருப்பீங்க. மிதுன ராசிக்காரங்களே, உயிரே போனாலும் இந்த விஷயத்தை மட்டும் செய்யாதீங்க. புரியுதுங்களா?
தலைகீழாக மாறப்போகும் குடும்ப வாழ்க்கை. இந்த ஜூன் மாதம் 10ஆம் தேதியிலிருந்து உங்கள் வாழ்க்கையில் நிகழக்கூடிய அதிசயங்கள் என்ன? இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதங்கிறது உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான மாதமாக இருக்குங்க. ஒரு விஷயம் என்னென்னா, திரும்ப திரும்ப சொல்கிறது, நான் எதுக்குமா உன்னோட வீடியோ பதிவை பார்க்கணும், சும்மா நீ வாய்க்கு வந்ததெல்லாம் உளறிட்டுருக்க அப்படின்னு ஒரு சிலர்லாம் சொல்கிறீங்க. ஜோதிடம்ங்கிறத நான் திரும்ப திரும்ப சொல்கிறேங்க, உங்களுடைய வாழ்க்கைக்கு வெளிச்சத்தை தரக்கூடிய ஒரு விஷயம். நல்லதை தெரிஞ்சுக்காம கூட விட்டுருங்க, தப்பே கிடையாது. அது ஏதாவது ஒரு வகையில் நமக்கு பலனே கொடுக்காம கூட ஒதுங்கி போயிடும். ஆனால் நமக்கு சாதகம் இல்லாத விஷயங்களை இந்த மாதத்தில் நடக்க போகுதுன்னு நமக்கு முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டா கொஞ்சம் உஷாராயிடலாம். ஆமாம்மா அந்த பொண்ணு சொல்லிச்சு, ஆமாம் அந்த அம்மா சொன்னாங்க, இப்படி உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஒரு இன்டிமேஷனாக இருக்கு இல்லையா? அப்படி தாங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்க போகுது. கண்டிப்பாக மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பொதுவாக மிதுன ராசிக்காரர்களுக்கு நம்மளோட வீடியோ பதிவு எப்படி பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக பயனுள்ளதாக தாங்க இருக்க போகுது. ஏன்னா நிறைய விஷயத்தில் உங்களோட ஜாதகம் என் கையில் இல்லை, உங்கள் பேர் ஊரில் எனக்கு தெரியாது இல்லைங்களா? ஆனால் எப்படி நான் உங்களுக்கு பலன் சொல்கிறேன், மிதுன ராசி இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே இது பொது பலன்களாக அமையும். அதாவது 100க்கு 75% இது பொதுவாக பலித்தமாகுங்க. மீதி இருக்கக்கூடிய இந்த 25% அப்படிங்கிறது உங்களோட தனிப்பட்ட பிறப்பு ஜாதகத்தை வச்சு மாற்றத்தை கொடுக்கும். ஸோ அந்த வகையில் இந்த ஜூன் மாதம் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசியில் எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கே உட்காந்துருக்காங்க, நமக்கு நல்லதையும் கெட்டதையும் தீர்மானிக்கக்கூடியது இந்த நவ கிரகங்கள் தான். ஸோ அவங்களோட இட அமைப்பையும் இதோட இந்த மாதத்தில் எந்தெந்த கிரகங்கள் மாற்றமாகுது அப்படிங்கிறத அமைப்பையும் பொறுத்து தாங்க உங்களுக்கு பலன் சொல்லப்படுது. அது என்ன ஏதுங்கிறத தெளிவாக பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்கிறேங்க, பதட்டப்படாதீங்க, பயப்படாதீங்க. இந்த மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு கொட்டி கொடுக்கக்கூடிய மாதம்னே சொல்லலாம். தலையில் கொட்டுறது இல்லைங்க, அள்ளி கொடுக்கறது. ஏன்னா சுக்கிர பகவான் உங்களுக்கு சாதகமாக நிற்கிறாரு, தொட்டது எல்லாமே துளங்கக்கூடிய யோகத்தை கொடுக்குறாரு. சிறப்புமா. இப்போ மிதுன ராசி மிருக சீரிடம் நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் திருவாதிரை நட்சத்திரம் புனர்பூசம் நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் உங்கள் எல்லாருக்குமே பொருத்தமாகுங்க. கிரகநிலை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உங்கள் ராசியில் குருவிற்கெல்லாம் குருவான குரு பகவான், அடுத்து தனவாக்கு குடும்பஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் அழகுக்கு பேர் போன சந்திர பகவானும், பூமிக்கு செல்லக்கூடிய சொந்தக்காரன் செவ்வாய் பகவானும் கூட்டணியில், அடுத்து தைரிய வீரிய ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் கேது பகவானும், பாம்பு கிரகத்தில் இருக்காங்க ராகு பகவானும், அடுத்து பாக்கியஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் தொழில்காரகன்னு சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவானும், அவர் கூடவே பாம்பு கிரகமான முதல் ஆளுன்னு சொல்லக்கூடிய ராகு பகவானும் கூட்டணியில் இருக்காங்க. அடுத்து லாபஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிர பகவானும், அயன சயன யோகஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் புதன் பகவானும், அவர் கூடவே சூரிய பகவானும் கூட்டணியில் உட்காந்துட்டு வலம் வராங்க. ஸோ இதை தொடர்ந்து இந்த மாதிரி கிரக மாற்றம் வரக்கூடிய இந்த 2025 அன்னைக்கு நவ கிரகங்களுடைய இளவரசன் சொல்லக்கூடிய புதன் பகவான் அயன சயன போகஸ்தானத்தில் இருக்காருங்க, மாறிட்டாரு. ரெண்டாவதா இப்போ அன்னைக்கு செவ்வாய் பகவான் தனவாக்கு ஸ்தானத்தில் தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு மாற போகிறாரு. இதை தொடர்ந்து வரக்கூடிய நாட்களில் சூரிய பகவானும் அயன சயன போகஸ்தானத்தில் இருந்து ராசிக்கு மாற போகிறாரு. அடுத்ததான் 4ஆவதாக 22/6/2025 அன்னைக்கு புதன் பகவான் ராசியிலிருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறுறாரு. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அதிபதி தாங்க 2 முறை மாற்றமாகிறாரு. அடுத்ததாக கடைசியாக 29/6/2025 அன்னைக்கு சுக்கிர பகவான் ஸ்தானத்திலிருந்து அயன சயன யோகஸ்தானத்துக்கு மாற போகிறாரு. ஸோ கிரக அமைப்பு, கிரக மாற்றம், இதை பொறுத்து தாங்க உங்களுக்கான பலன் அப்படிங்கிறது முதல்ல சுருக்கமாக வரப்போகுது. ஒரு சில விஷயங்களை சொல்கிறேங்க. அதாவது இந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்குமே 2025 சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி நடக்க போகுது. இந்த 3 முக்கிய கிரகங்களோட பெயர்ச்சியுமே மிதுன ராசி
ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதத்திர பலன்களாலேயே ஒரு மாற்றத்தை கொடுக்கும், தாக்கத்தை கொடுக்கும். அந்த வகையில் ரிஷபத்துக்கு தலை சிறந்த யோகங்கள் வந்து சேரப்போகுது. இப்போது பிரிவை வச்சு சொல்கிறேங்க. கலைத்துறையில் இருக்கீங்களா மிதுன ராசிக்காரங்க, பொதுவாகவே பேச்சாளர்கள், எழுத்தாளர்கள், ஆசிரியர்கள், வழக்கறிஞர்கள், கலைத்துறையை சேர்ந்தவர்களாக தான் இருப்பீங்க. மேக்சிமம் உங்களுக்கு இந்த மாதத்தில் 11ஆம் இடத்துல சுக்கிரன் வர்றதுனால கலைத்துறையில் பெரிய பெரிய வெற்றிகள் எல்லாம் அடைய போகிறீங்க. நல்ல நல்ல வாய்ப்புகள் எல்லாமே வந்து சேரப்போகுது. அந்த வாய்ப்புகளால் புகழோட உச்சத்துக்கே செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். குறிப்பாக மீடியாவோட வெளிச்சம், புகழ் உண்டாக போகுதுங்க. ஏற்றம் தரக்கூடிய மாதமாக தான் உங்களுக்கு இருக்க போகுது. 2வது பொருளாதாரம். மற்றவங்களுக்கெல்லாம் பணம் கொடுத்தீங்கன்னா அது திரும்பி வராது. இதனால் காசு பணம் கொடுக்கறதுல ரொம்ப எச்சரிக்கையோடு இருக்கணுங்க. அதுவும் உங்கள் ராசிக்கு சொல்லவே வேணாம். எல்லாருக்கும் அள்ளி அள்ளி கொடுக்கறதுல வல்லவர்கள். கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரங்க. இப்படி கொடுத்துக்கிட்டே இருந்தால் மழையளவு நமக்கு வந்து வருமானம் வந்தாலும் அதை வந்து இருந்த இடம் தெரியாமல் போயிருங்க. கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க, கவனமாக இருங்க. கொடுக்கல் வாங்கல்ல கவனமாக இருங்க. எல்லாருக்கும் சம்பாதிக்கக்கூடிய திறனை கடவுள் கொடுத்துருக்காங்க. நீங்கள் சம்பாதிச்சு மற்றவங்களுக்கு கொடுத்துட்டா உங்களை யாருங்க பார்த்துக்கிறது? உங்கள் குடும்பத்தை யாருங்க பார்த்துக்கிறது? பணம் உதவின்னு போய் நிற்கிறப்போ 10 பைசா கூட கொடுக்கறதுக்கு ஆள் இல்லாமல் எத்தனை நாள் கண் கலங்கி நின்றுருக்கீங்க? கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. பணம் வரப்ப அப்படியே அசால்ட்டாக எடுத்து கொடுக்கறது கொஞ்சம் மாற்றுங்களேன். ஏம்மா என்னம்மா வீட்டிலேருந்து பார்த்த மாதிரியே என் பக்கத்துலேருந்து பார்த்த மாதிரியே சொல்கிறியே அப்படின்னு கேட்டால் உங்கள் ஜாதகம் சொல்லுதுங்க. கடந்த 1 வருஷமாக ரொம்ப பாதிப்புகளை பார்த்துட்டு வந்த உங்களுக்கு 12ஆம் இடத்துல வீரிய குருவால் பண விஷயத்தில் நிறைய மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுதுங்க. இனி வரக்கூடிய நாட்கள் மிதுன ராசிக்கு ரொம்பவே அமோகமாக இருக்குது. உங்கள் குடும்பத்தில் இருந்து வந்த எல்லா பிரச்சனைகளும் தீரப்போகுது. மாமன் மற்ற உறவாகட்டும், இல்லை திருமணம் நடக்கிறதுல ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அவங்களுக்கும் உங்கள் கணவன் மனைவிக்கிடையும் தாய் வழியிலையும் எல்லா பிரச்சனைகளையும் உங்களுக்கு சாதகமாக தான் முடிய போகுது. நீங்கள் எதை நினச்சும் கவலைப்படணுங்கிற அவசியமே கிடையாதுங்க. தம்பதிகள் கிட்ட இருந்த வீண் விவாதங்கள் மறைய வைக்கிறாரு. பொருள் இழப்பு, வம்பு வழக்கு இது எல்லாமே வந்து உங்களுக்கு சாதகமாக மாறுதுங்க. இழந்த பொருள் மறுபடியும் கிடைக்கும். இழந்த வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். எதிர்பாராத வெற்றி, பணவரவு, அயல் நாட்டில் இருக்கவங்களுக்கும் ஆதாயம் இருக்குதுங்க. அதே மாதிரி சொந்தமாக வீடு வாங்கிறது, வாகனம் வாங்கிறது, இது மாதிரி வசதி வாய்ப்புகள் பெருகுது. மிதுன ராசி பெற்றோர்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்க பிள்ளைகளுக்கு திருமணம் கைகூடி வரப்போகுதுங்க. வெளிநாட்டில் வேலை கிடைக்கும். அடுத்த இல்லத்தரசிகளால் பொறுத்த வரைக்கும் குடும்ப சூழ்நிலை புத்துணர்ச்சி கொடுக்குங்க. பிள்ளைகள்லாம் உங்கள் பேச்சுக்கு செவி சாய்ப்பாங்க. நீங்கள் சொல்கிறத கேட்டு நடந்துக்குவாங்க. பெருமை அடைவீங்க. அலுவலகம் செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு உங்களுடைய நிர்வாக திறமையை கண்டு மேலதிகாரிகள் வியந்து போவாங்க. பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாமே கிடைக்கும். கன்னி பெண்களாக இருக்கீங்களா? காதல் குழப்பம் இருக்கா? உயர்கல்வியில் தோல்வி இருக்கா? கல்யாணத்தில் தடை இருக்கா? எல்லாமே சரியாக போகுதுங்க. நல்லதாகவே நடக்கும். வீட்டில் பார்க்கக்கூடிய வரனே முடியுங்க. மாணவ மாணவிகளை பற்றிருக்கும். வகுப்பறையில் நல்ல பேர் எடுப்பீங்க. பொது தேர்வு, போட்டித் தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும். அரசாங்க உத்தியோகத்துக்கு மேலும் பதவிகளுக்கு முயற்சி பண்ணுறீங்களா? எக்ஸாம் எழுதுறீங்களா? வெற்றி கிடைக்குதுங்க. அடுத்தது வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் முடங்கி கிடந்த தொழில் கூட பணிகள் முன்னேற போகுது. போட்டிகளை முறியடிப்பீங்க. கடையை புதுப்பிச்சுட்டு விரிவுபடுத்துவீங்க. வியாபாரத்தோடைய நெளிவு சுழிவுகளை கற்றுக்குவீங்க. தள்ளி போன ஒப்பந்த நாள் மறுபடியும் உங்கள் கைக்கு வரும். ஆடை ஆவண சேர்க்கை இருக்குது. உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் சில வேலைகளை வந்துட்டு போராடி முடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் மதிப்பு மரியாதை அதிகரித்து கொடுக்கும். உங்களை வந்து ரொம்ப நம்பி மேலதிகாரிகள் சில பொறுப்புகளை வந்து ஒப்படைப்பாங்க. மேலதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. ஆனால் இந்த நேரத்தில் தான் முக்கியமாக ஏதாவது ஆவணங்களை வந்து நீங்கள் கையாண்டுட்டு இருக்கீங்க, அதை வந்து நீங்கள் பாதுகாத்து வைக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமாக இருந்தாலும் சரிங்க, அதை கவனமாக வச்சுக்கோங்க. இதை மட்டும் ஆஃபீஸில் மட்டும் இல்லைங்க, வீட்டில் கூட ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் வந்துட்டு பத்திரப்படுத்தணும் அப்படின்னா அடிக்கடி பார்த்து பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க. முக்கியமாக விலை உயர்ந்த பொருட்களை வந்துட்டு பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. அதே போல் உத்தியோக பணிகளில் இருக்கவங்க ஆண்களும் சரி பெண்களும் சரிங்க, இடமாற்றம் உண்டாகும். ஆனால் அதுவே வந்து உங்களுக்கு ரொம்ப சாதகமாக அமையும்.
புதிய சலுகைகள், சம்பள உயர்வு கிடைக்குங்க. ஒட்டுமொத்தமாக அந்த சனி பகவானினோட வக்ரகதி அப்படிங்கிறது வாழ்க்கை எதை நோக்கி பயண போகுதுன்னு தெரியாத உங்களுக்கு சரியான பாதைக்கு கொண்டுட்டு போகுதுங்க. அடுத்ததான் இதை தாண்டி சனீஸ்வர பகவான் மிதுன ராசிக்கு தரக்கூடிய வாய்ப்புகள் என்ன அப்படின்னும் நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு தரப்போறாருங்க. இது நாள் வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நிறைய பார்க்காத விஷயங்கள்ல கிடைக்க போகுது. உத்தியோகம், தொழிலெல்லாம் பாதிப்படையுமோன்னு கவலைப்பட்ட உங்களுக்கு தொழிலையும் சரி வேலையிலையும் சரி கொஞ்சம் கவனமாக இருந்துட்டால் மட்டும் போதுங்க. பாதிப்புகள் எதுவுமே இருக்காது. ஆனால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரிங்க, அகல கால் வைக்காமல் பொறுமையோடு செயல்பட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு பாதிப்புமே இருக்காது, பாதகமும் சேராது. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இழந்ததை மறுபடியும் பெறக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. இழந்த பணம் கைக்கு வரும். கைமாத்தா கடன் வாங்கினா கூட அதை அடைக்கக்கூடிய வகையில் பண வரவு இருக்குங்க. உங்களுடைய வாழ்க்கை சேமிப்புங்கிறது